காசாவில் நிகழ்ந்து வரும் அநீதிகளை கண்டித்து பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பேசி வருவதாலும், பாலஸ்தீன நாடொன்றை உருவாக்கும் முயற்சிக்கு அவர் ஆதரவு தெரிவித்து வருவதாலும் தான் மலேசியாவில் வெளிநாட்டு உளவாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்று அரசாங்க பேச்சாளர் டத்தோ ஃபாமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல் நடந்து வரும் இவ்வேளையில் பாலஸ்தீனத்திற்கு அன்வாரும் அரசாங்கமும் ஆதரவு தெரிவித்து வருவதால் குறிப்பிட்ட சில தரப்பினர் மலேசியாவை குறிவைத்துள்ளனர் என்றும் தொடர்புத்துறை அமைச்சருமான ஃபாமி குறிப்பிட்டார். இந்த விவகாரம் குறித்து அன்வாரும் தேசிய போலீஸ் படை தலைவர் காலித் இஸ்மாயிலும் ஏற்கனவே அம்பலப்படுத்தி உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நமது நாட்டின் உறுதியான நிலைப்பாட்டினாலும் பிரதமரின் வெளிப்படையான பேச்சினாலும் மலேசியாவில் குறிப்பிட்ட சில உளவாளிகளின் நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளன. நமக்கு இது ஒரு சவால்தான் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அதற்காக மிரண்டுவிட மாட்டோம் என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.